friends, welcome to gayathri.hobbylobby. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு சக்கரை பொங்கல் ரெசிபி வந்துட்டு எப்படி குக்கர்லயே செய்யலாம் தான் பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக குக்கர்ல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாசிப்பருப்பு வந்துட்டு வறுத்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதை வறுத்துட்டு அரிசியோடு சேர்த்து ஊற வச்சிடலாம். அரிசி வந்து 1 டம்ளர் பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். அதோட அந்த பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அது 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 1 டம்ளர் பால், 4 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் மொத்தமாக வந்து வைக்க போகிறோம். வச்சோன்னா நல்லா குழஞ்சி நல்லா வரும். அதுக்காக தான் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக வரும். அதுக்காக அப்புறம் 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அந்த அரிசியும் பருப்பையும் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு கடலைப்பருப்பு அது வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு 1/2 மணி நேரம் அதுவும் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நெய் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா குக்கர் மூடி வச்சு ப்ரெஷர் வரும்போது பால் பொங்கி வெளியே வராமல் இருக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் அந்த நெய் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது இதை வந்துட்டு நிறுத்தி வச்சாச்சு. 4லேருந்து ஒரு 5 விசில் வந்தது அப்படின்னாவே நல்லா குலைவாக வந்துடும். அந்த கேப்பில் நம்ம வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம். பருப்பு வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க, அரிசியோட அளவு இருந்தாவே கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் வெல்லம் எடுத்துகிட்டு சும்மா வெல்லம் நனையிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது சும்மா பாகு மாதிரி கரைஞ்சி வந்தது அப்படின்னாவே போதும். எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இது க்ளீனாக இருக்கிறனால நான் வந்து அப்படியே வந்து பொங்கலில் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் விசில் வந்து போயிடுச்சு. இப்போ வெளியே பாருங்கள் பால் கொஞ்சம் கூட வெளியே பால் வரவே இல்லை. நெய் ஊற்றிருந்தாலே அந்த நெய் மட்டும்தான் லைட்டாக வந்து வெளியே வந்திருக்கு. இது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ விசில் போன உடனேவே நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப சூடாக இருக்கும். சூடாக இருக்கிற டைம்லேயே ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா குலைவாக வரும். பாருங்கள் நல்லா ஆவி பறக்க இருக்குது. பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக. இப்போ வந்து மசிக்கிறது வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ஆல்ரெடி நல்லா குழஞ்சி தான் இருக்குது. பட் வந்துட்டு எப்படி சொல்கிறது, முழு சாதமாக அந்த மாதிரி இருக்குது. முழுசாக இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா குழஞ்ச மாதிரி மசிச்சு விட்டோம் அப்படின்னா வெள்ளைப்பாகு ஊற்றின வாட்டி கரெக்டாக இருக்கும். பாருங்கள் காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருந்தா வெள்ளைப்பாகு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா ஒன்று சேர்ந்து லைட்டாக கெட்டி பதம் ஆகணும். அந்த மாதிரி வர வரைக்கும். இல்லை இப்படியே எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆயிரும். கொஞ்சம் அந்த வெள்ளைப்பாகும் அரிசி வந்து ஒன்று சேர்ந்து கலந்து வரணும். அந்த அளவுக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு முந்திரி திராட்சை வந்துட்டு நெய்யில் வந்து வணக்கி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அதிகமாக வேணால் அதிகமாக, இல்லை கம்மியாக வேணால் கம்மியாக, நம்ம இஷ்டம் தான். அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நெய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து 1 டேபிள் ஸ்பூன், இப்போ முந்திரி திராட்சை வணக்கில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ வாசனைக்காக ஏலக்காய் பொடி வந்துட்டு 2 பிஞ்ச் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி வந்து அரைச்சி பவுடராக வீட்டில் வச்சுருக்கேன். அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த முக்கியமான ஒன்று வந்து ஜாதிக்காய் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். லைட்டாக இந்த மாதிரி திருவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போய் பாருங்கள். 1 பிஞ்ச் தான், சும்மா லைட்டாக திருவி ஆல்ரெடி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ஒரு சிட்டிகை 1 பிஞ்ச் அப்படியே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணும் அப்படின்னா நம்மளுடைய பொங்கல் வந்துட்டு ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். பாப்பா வேறு பேசணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. எங்கள் பாப்பாவே அப்படியே காட்டுறேன். ஆமோ எல்லாருக்கும் வந்து பொங்கலோ பொங்கல் சொல்லி சமைச்சிட்டு பொங்கலோ பொங்கல். அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி முந்திரி திராட்சை வணக்கின பாத்திரம் இருக்குல்ல, அதுலேயே லைட்டாக நெய் இருந்தனால அதுலேயே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினால அதுவே நல்லா நெய் மிதங்கிற அளவுக்கு நிறையா நெய் வந்துருச்சு. நல்லா கோவில் பொங்கல் மாதிரியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நம்மளுடைய பொங்கல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கும். ரொம்ப க்ரீமியாகவும் டேஸ்ட்டாக செம ஸ்வீட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக அந்த இது போட்டோம் இல்லையா, ஜாதிக்காய் பவுடர் போட்டல, அதனோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா எடுத்து கொடுக்குறதுனால 1 பிஞ்ச் தானே போட்டோம். பட் இருந்தாலும்
வந்துட்டு அது போட்டிருக்க மாதிரி தெரியல, பட் கோவில்ல வாங்குற பொங்கல் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட் வந்துட்டு கிடைக்குது. கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், இன்ஸ்டாகிராம் FBயும் வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் நீங்க வந்துட்டு என்னைய ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Gayatri. Thank you. Bye bye. Take care.